வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். இதோ யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுத்து, இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பாய் இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்கிறேன். காலவேளையில் ஆண்டவருடைய வார்த்தையை நமக்கு முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒன்று, அந்த வசனத்தினுடைய கடைசி பகுதியில் நான் உன்மேல் அன்பாயிருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த பிலதெல்பியா சபைக்கு ஆண்டவர் எழுதும்போது ஆண்டவர் நிறைய விஷயங்களை மேலெல்லாம் சொல்லிகிட்டே வர்றாரு. அதில் ஒன்றை மட்டும் இந்த வசனங்களை நான் வாசிக்கிற போது இந்த வசனத்தில் ஆண்டவர் இடைப்படுகிறதை என்னால் உணர முடிந்தது. அதனால இந்த மாதத்தில் இந்த வசனத்தை வாக்குத்தத்தமாக நாம் எடுத்துக்கொள்கிறோம். உண்மையாகவே இந்த வசனத்தை நாம் எல்லாரும் பிடித்துக்கொள்வோம். ஆண்டவர் நேசிக்கிறார் என்பது நமக்கு தெரியும். ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார் என்பது நமக்கு தெரியும். நாமும் ஆண்டவரை நேசிக்கிறோம். ஆண்டவருடைய அன்பு விலையேற பெற்றது என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆண்டவருடைய அன்பு மிகப்பெரியது என்பதை ஏராளமான வசனங்கள் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லார், நான் உன்னை நேசிக்கிறேன். அதே நேரத்தில் நான் உன்னை நேசிக்கிறேன்றது உனக்கும் எனக்கு மட்டும் அல்ல, மற்றவங்களுக்கு முன்னாடி நான் என்ன செய்வேன், காண்பிப்பேன் என்று சொல்கிறார். அதுதான் ரொம்ப விசேஷமான ஒன்று. ஆண்டவர் பல நேரங்களில் அதை மக்கள் மத்தியில் செய்திருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்மளை ஆண்டவர் நேசிக்கிறார் அப்படின்றத வெளிப்படுத்துகிறார். ஆண்டவர் காண்பிக்க விரும்புகிறார். உண்மையாகவே அது தேவைப்படும் போது எந்த இடத்துல ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறார்னு மற்றவங்களுக்கு தெரியணுமோ அங்கெல்லாம் ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறார்ன்றதை வெளிப்படுத்த கர்த்தர் விரும்புகிறார் என்பதை நாம் மறந்துவிட வேண்டியதில்லை. ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, தேவன் அன்பாக இருந்தால் என்ன செய்வார்? தேவன் அன்பாக இருந்தால் என்ன செய்வார் என்றால், அவர் நம்மை ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் பைபிளில் படிக்கும்போது ஏசாயா புஸ்தகத்தில் 63ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தை படிக்கும்போது தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, அவருடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்து நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களிலெல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் ரொம்ப அதிகமாகவே நேசித்திருக்கிறார். நம்ம படிக்கும்போது சிலர் நமக்கே தோணும், இப்படியுமா ஆண்டவர் அவங்கள கெஞ்சணும்னு தோணும். நீங்கள் படிச்சிருக்கீங்களா? இந்த ஜனங்க வீம்பு பண்ணுவாங்க, அந்த ஜனங்க கீழ்ப்படிய மாட்டாங்க, அந்த ஜனங்க எதிர்த்து நிற்பாங்க, அந்த ஜனங்க ஆண்டவரை வார்த்தைக்கு அடங்கவே மாட்டாங்க. நமக்கே கொஞ்சம் கோபமாக வரும். ஆனால் சில நினைப்போம், ஆண்டவர் இந்த ஜனங்களை ஏன் இவ்வளவு அவங்கள தாங்கணும் அப்படின்னு நினச்சா, அதுக்கு பின்னணியத்தில் இருக்கிற ஒரே ஒரு வார்த்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கு, தமது அன்பின் நிமித்தமும் பரிதாபத்து நிமித்தமாக, அதாவது இரக்கத்தின் நிமித்தமாக அவங்க மேலே ஆண்டவர் இறக்கப்பட்டு பரிதாபப்படுறார். அதுக்கான காரணத்தை அந்த வசனம் சொல்லியிருக்கு. அன்பு கூறுகிற தேவன். உபாகமத்திலேயும் நிறைய வசனங்களை நான் படிக்க முடியும். ஆண்டவர் சொல்றார், நான் உன் மேலே அன்பு கூர்ந்து என்று சொல்லுகிறார். தகப்பனை போல நான் தோளில் உன்னை சுமக்கிறேன் என்றார். கழுகுகளைப் போல என்ன செய்கிறேன், செட்டைகளிலே உன்னை சுமந்து கொண்டு வந்தேன் அப்படின்னு. அப்படின்னா ஆண்டவர் அவங்க மேலே வச்ச அந்த அன்பை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அந்த அன்பு தான் அவங்களுடைய சின்ன சின்ன குறைவுகளையும் பெரிய பெரிய குறைவுகளையும் கூட கர்த்தர் மன்னித்து மறுபடியும் அவங்க என்ன செய்கிறாருன்னா, அதை செய்கிறதுக்கான காரணம் அதுதான். ஆண்டவரை திரும்ப திரும்ப வர வைத்தது அந்த அன்பு தான். யாரெல்லாம் ஆண்டவர் நேசித்தார்களோ, யாரெல்லாம் கர்த்தரை பின்பற்றினாங்களோ, அவங்க எல்லாருடைய வாழ்க்கையில 100% பாதை, சரியான பாதையே இல்லை. அப்படிதான். அது ஆபிரகாமு கூட இருக்கலாம், அல்லது தாவீதா கூட இருக்கலாம், மோசேயா கூட இருக்கலாம். எல்லாருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல அவங்களுடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமில்லாமல் இருந்திருக்கு. ஆனாலும் தேவன் அவங்கள நேசிக்கிற, காப்பாற்றுறதுக்கும் அவங்க கூட இருக்கிறதுக்கும் அவங்கள வழி நடத்துறதுக்கும் காரணம் ஒன்றே ஒன்று, அவங்க மேலே தேவன் என்ன செய்கிறார், அன்பு வைத்திருந்தார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். குறிப்பாக இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் தூக்கி சுமந்தது, அதுக்கான காரணம் தமது அன்பின் நிமித்தமாக சொல்கிறார். தேவனுடைய அன்பின் நிமித்தமாக என்ன செய்கிறார், ஆண்டவர் ரட்சிக்கிறாராம். மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை படிக்கும்போது நாம் அங்கே வாசிக்கிறோம். மார்க்கு 10:21 இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு,
அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். ஆண்டவர்கிட்ட ஒரு மனுஷன் பேசும்போது நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் அப்படிலாம் ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் அவனுக்கு பதில் அளிக்கிறத நாம் பார்க்குறோம். சில விஷயங்களை ஆண்டவரோடு கூட அவன் பேசுகிறான். ஆனாலும் கர்த்தர் அவனை பார்த்து சொல்கிறார், உன்னிடத்தில் என்ன இருக்குது, ஒரு குறைவு இருக்குன்னு சொல்கிறார். இந்த சம்பவத்தில் அவனை ரொம்ப நம்ம குறைவாக கூட நம்ம நினைப்போம். ஆனால் ஆண்டவர் அவன்கிட்ட சொல்லும்போது அவனிடத்தில் அன்பு கூர்ந்துன்ற ஒரு வார்த்தையை எனக்கு படிக்கும்போது ஆச்சரியமாக இருந்தது. அவனை ஒரு தவறான மனிதனாக நாம் ஒரு பிம்பமாக அவனை நம்ம பார்ப்போம். குறிப்பாக மேலே உள்ள வசனங்களில் நாம் படிக்கும்போது அதற்கு அவன் எல்லாம் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறான். 20ஆம் வசனத்தை நீங்கள் படிக்கும்போது இந்த மனுஷனை பார்த்தா நமக்கு என்ன வரும்னா, ரொம்ப பெருமையாக பேசுகிறானேன்னு வரும். ஆண்டவர் சொன்னார்னா சரி ஆண்டவரேன்னு கூட கேட்டிருக்கலாம். ஆண்டவரே ஓகே அப்பா செய்கிறேன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் நான் சின்ன வயசுலேருந்தே கை கொள்கிறேன்னு சொன்னதுன்றது ரொம்ப எக்ஸ்ட்ரீமானது. ஏன்னா நிச்சயமாக சின்ன வயசுலலாம் இப்போ என்ன தெரியும், விவரம் தெரியும்ல. சிறு வயது முதற்கொண்டு என்று சொல்லும் பொழுது என்ன சொல்கிறார் ஆண்டவர்? விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை அறிந்திருக்கிறாயே. அப்போ இந்த கற்பனைகளெல்லாம் சொல்லும்போது இந்த எல்லா கற்பனைகளில் ஒன்று கூட இந்த இவர் மிஸ்டேக் பண்ணியிருக்க மாட்டாரா? என்ன நினைக்கிறீங்க? சிறு வயது முதற்கொண்டு பெரிய ஆளான சிறு வயது முதல் அப்பா அம்மாவுக்கு முழுசுமே கீழ்கணிஞ்சிருப்பான அந்த ஆள் இல்லை. எங்கேயாவது ஒரு இடத்துல தவறுகள் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இங்கே சொல்லும்பொழுது நான் கை கொண்டு இருக்கிறேன், நான் அதை ஃபாலோ பண்ணியிருக்கிறேன். கொலை செய்யாத மற்ற மேலே உள்ளதெல்லாம் கூட செய்யாமல் வந்திருக்கலாம். ஆனால் இந்த சின்ன சின்ன விஷயங்களில் கூட மிஸ்டேக்ஸ் இருந்திருக்கலாம். ஆனால் அவர் அதை ஏற்றுக்கிறதுக்கு மனசு அவருக்கு இல்லை. அதை ஏற்றுக்கிற மனசு இல்லை. டகால்னு அடிக்கிற யோசிக்க கூட இல்லை. அப்படியா நான் செஞ்சுருக்கேனா இல்லையா, நான் சின்ன வயசுலலாம் உண்மையாக இருந்தேனா இல்லையா, எங்கள் அம்மா அப்பாவெல்லாம் கணம் பண்ணேன்னா, சொன்ன வேலையெல்லாம் செஞ்சேனா, மரியாதை இல்லாமல் ஏதாவது வார்த்தை பேசினேன்னான்னு கூட யோசிக்க கூட இல்லை. டகால்னு அடிக்கிறாரு. நான் சின்ன வயசுலேருந்து என்ன செய்கிறேன், கை கொள்கிறேன். அப்போ இவர் என்ன அர்த்தம்னா, இவர் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு வாழ்கிறதுக்காக இவர் ஒப்பு கொடுக்குற மாதிரிலாம் தெரியலை. ஆண்டவர்கிட்ட ஏதோ ஒரு கேள்வியை கேட்டு அவர்கிட்ட ஒரு இக்கட்டான பதிலை வாங்கிறதுக்காக இவர் சொல்கிற மாதிரி தான் தோணும். ஆனால் ஒன்று, இயேசு கிறிஸ்து அவன் மேல் அன்பு கூர்ந்து. இவரெல்லாம் சொல்லுங்களேன். நம்ம இந்த மாதிரி பேசுகிற ஆளுக்கு சிலர் அப்படி இந்த மாதிரி ஆள் இருப்பாங்க தெரியுமா? நீங்கள் என்னவே சொல்லுங்கள், சந்திச்சிருக்கீங்களா? நீ சொல்லிகிட்டே இருப்பீங்க, அவங்க அதுக்கு பதில் சொல்லிட்டே நீங்கள் அவங்க கேள்விக்கான பதிலை நீங்கள் என்ன செய்வீங்க? இப்படிலாம் இருக்குன்னா நீங்கள் சொல்லுவீங்க, இப்படி செய்யுமா, இப்படி செய்யுமா, அப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்கன்னு நம்ம சொல்லுவோம். ஒன்றுக்கும் அவங்க என்ன செய்வாங்கன்னா, அது செய்ய முடியாது, இது செய்ய முடியாது, அப்படி ஒத்து வராது, அதெல்லாம் நான் பண்ணி பார்த்துட்டேன், அதெல்லாம் செட் ஆகாதுன்னு எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்க நோக்கமெல்லாம் என்னென்னா, நம்ம சொல்கிறது அவங்க என்ன செய்ய மாட்டாங்க. நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போனால் நான் என்ன செய்ய மாட்டேன், கேட்க மாட்டேன், நான் சொல்கிறதான் செய்வேன் அப்படின்ற இடத்துல அவங்க மனசுக்குள்ளே ஒரு ஐடியா வச்சுருப்பாங்க. அந்த ஐடியாவை தான் அவங்க பார்ப்பாங்க வெளியே. நம்ம இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்கிறத அவன் கேட்க ஒருபோதும் விரும்பலை. ஆனால் ஆண்டவர்கிட்ட தான் நல்லவன் என்பதையும் தான் சரியாக இதுவரை வாழ்ந்தேன் என்பதையும் காண்பிப்பதற்காக சொல்கிறது போல தெரியும். ஆனால் அந்த வசனத்தை படிக்கும்போது இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து. உண்மையாக அப்போ அவருடைய அன்பு எவ்வளோ பெரியதில்லை. நம்மளை இந்த மாதிரி ஆளை கண்டோம்னா அப்படியே உன் பாடு, உன் இஷ்டம், நீ செய்கிறத செஞ்சுட்டு போன்ட்டு நம்ம ஒதுங்கிடுவோம். ஆனால் இயேசு கிறிஸ்து அவனை கூட என்ன செய்கிறாருன்னு நான் நேசிக்கிறேன். அது ஒரு வார்த்தை ரொம்ப ஆச்சரியமான வார்த்தையாக நான் பார்க்குறேன். அவனையும் ஆண்டவர் நேசித்து அன்பு கூர்ந்து, நீ இப்படி இந்த ஒரே குறை இருக்குது அவன்கிட்ட சொல்கிறார். அவர் குறை இருக்குன்னு சொல்கிறாரு. அந்த குறை இருந்தும் அவனை என்ன செய்கிறாரு, நேசிக்கிறாரு. ஆண்டவர் அவனை எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாய், இதெல்லாம் சொல்கிறாரு இல்லை? ஸ்தோத்திரம். அவரை பின்பற்றி வருவதற்காக சொல்கிறேன். இயேசுவை பின்பற்றி வர ஆண்டவர் அவனுக்கு சொல்கிறது நான் வாசிக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, குறிப்பாக பார்த்தீங்கன்னா பேதுரு, யோவான், யாக்கோபு இவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்க, எல்லாவற்றையும் விட்டு இயேசுவை பின்பற்றினார்கள். எல்லாத்தையும் விட்டாங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவரை பின்பற்றி வந்த அந்த எல்லாருமே அதை விட்டு அவர்கள் அவருடைய பின்னாடி வந்ததுனால இவனையும் ஒருவேளை நான் நினைக்கிறேன் அந்த 12 பேரில் ஒரு ஆளாக வைக்கலாம், 13வது ஆளாக கூட என்ன செஞ்சுருக்கலாம், வைக்கலாம். ஏன்னா இந்த விஷயத்தில் இவனிடத்தில் என்னை எதிர்பார்த்தாரோ அதே தான் யார்கிட்ட எதிர்பார்த்தாரு, பேதுரு, யோவான். அப்போ ஆண்டவர் தம்முடைய சீஷர்களாக வேற யாருக்குமே இப்படி என்ன செய்யலை,
சொல்லலைல்ல, வேற யார்ட்டையும் அப்படி சொல்ல, இவன்கிட்ட தான் சொல்றாரு. அப்படின்னா என்னை பின்பற்றி வா என்று ஆண்டவர் சொன்னார். படகெல்லாம் விட்டுட்டு வந்துட்டான். ஒவ்வொரு ஆளையும் கூப்பிடுறார். அப்படி ஆண்டவர் அவருடைய சீஷர்களா என்னை பின்பற்றி வா, உன்னை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன், என்னை பின்பற்றி வா என்று ஒவ்வொரு சீஷரையும் எப்படி கூப்பிட்டாரோ அதே மாதிரி இவனையும் சொல்ல என் பின்பற்றி வான்னு சொன்னார்னா, இதில் சொல்லப்படாட்டாலும் அப்படி நம்ம நினைக்கிறோம். ஒருவேளை தேவன் அப்படி ஒருவேளை இவன் வந்து செஞ்சிருந்தான்னா ஒருவேளை தேவன் அவனையும் தன்னோடு கூடவே வச்சிருந்திருப்பாரோ அப்படின்னு தோணும். அப்படி ஒரு பெரிய மேலான திட்டத்தோடு செய்கிறேன். நான் நம்புகிறேன் இவன் உண்மையாக அந்த இடத்துல இந்த கஷ்டமான ஒரு கட்டளையை கூட அவன் செய்திருந்தால் அவனை தேவன் கைவிட மாட்டார். அவனை கர்த்தர் நிச்சயமாக வைத்திருப்பார். அவன் ஒரு நாளும் கெட்டு போயிருக்க மாட்டான். அப்படிதானா? அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஸ்தோத்திரம். தேவன் அவனை பெரிய ஆசீர்வாதங்களை தந்து அவனை ஆசீர்வதித்திருப்பார் அப்படின்றத பார்க்கிறோம். சொல்லப்போனால் ஆண்டவர் இந்த மனுஷனிடத்தில் அன்பு கூர்ந்து தன்னோடு இருக்கும்படியாக அவனை ஆண்டவர் நேசித்தார். ஒரு மனுஷனை ஆண்டவர் நேசித்தார் என்றால் அவனை ரட்சிக்கிறார். தான் கூட இருக்கணும்னு ஆண்டவர் என்ன செய்கிறார்னா விரும்புகிறார். அது ஒரு பெரிய அடையாளமாக என்ன செய்தனா இருக்கிறது. உபாகமம் புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தை நாம் படிக்கும்போது, உபாகமம் புஸ்தகம் 23 5வது வசனத்தில் இப்படி நான் வாசிக்கிறோம். உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். அன்பு கூர்ந்தபடியினால் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறார்னா சாபத்தை ஆசீர்வாதமாக ஆண்டவர் மாத்துறார். எல்லாருக்கும் தெரியும், பிலேயாமுடைய சாபத்தை தேவன் மாற்றினார். ஸ்தோத்திரம். அவன் வாய் திறந்து சபிக்கப்படுவாயாகன்னு சொல்றதுக்கு சாதான் சொல்லியிருப்பான். ஆனால் ஆண்டவர் அதை ஆவா மாற்றி இஸ்ரவேலை நீ ஆசீர்வதிக்கப்படுவாயாக நிறைய சொல்றான். ஆண்டவருடைய வார்த்தைகளை தீர்க்க தரிசனமாக இஸ்ரவேல் பிலேயாம் சொன்ன ஆசீர்வாதங்கள் எல்லாம் கேட்டு பாலாக் ராஜாவுக்கு என்ன வந்துருச்சு? கோபம் வந்துருச்சு. நான் உன்னை ஆசீர்வதிக்கவா கூப்பிட்டு வந்தேன், சபிக்க கூப்பிட்டு வந்தேன், உனக்கு இப்போ எல்லாம் கொடுக்குறேன்னு சொன்னால் இவ்வளோ செலவு பண்ணி இதெல்லாம் பண்ணி அவனுக்கு பண்ணி கடைசியில் சும்மாயாத்து இருந்திருக்கலாம், கூடுதலான ஆசீர்வாதங்களையும் சொல்கிறான் என்ற கோபம் பிலேயாமுக்கு வந்து பாலாக் ராஜா வந்துச்சு. ஆண்டவர் வந்து ஒரே ஒரு காரணம், இஸ்ரவேல் சபிக்கப்படுவது தேவன் ஒருபோதும் விரும்பலை. இஸ்ரவேலின் மேலே குறைகள் இருந்த போதெல்லாம் கர்த்தர் நேரடியாக கண்டித்திருக்கிறார். தான் இஸ்ரவேலை கண்டித்தார். ஆனால் சாபத்தை அவங்க மேலே வர வைக்க கர்த்தர் விரும்பவே இல்லை. அதை ஆசீர்வாதமாக மாற்றினார்னு பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னொன்றையும் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் ஒரு மனுஷனை நேசிப்பாரானால், தேவனுடைய அன்பு ஒருத்தன் மேலே இருக்குமானால் அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, நீதிமொழிகள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தை படிக்கும்போது, நீதிமொழிகள் 3:12 சொல்லியிருக்கு, தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல. கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை, எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவன் என்ன செய்யறாருன்னா சிட்சிக்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? அன்பு கூறாதவனை சிட்சிக்கலன்னு அர்த்தம். அவர் சிட்சிக்க விரும்ப மாட்டார். நம்மளும் அநேக நேரங்களில் வந்து நம்ம யாரை நம்ம நேசிக்கிறோமோ அவங்கள ரொம்ப என்ன செய்வோம், கரெக்ட் பண்ணிகிட்டே இருப்போம். நம்ம ரொம்ப நேசிக்கிறவங்கள நம்ம அன்பாக இருக்கிறோம்னா அவங்க கரெக்டாக இருந்துடணும், அவங்க ஏதாவது கெட்டு போயிடக்கூடாது, அவங்க ஒரு அக்கறையாக இருந்து அப்படி செய்யாத எப்படி செய்ய சொல்லிகிட்டே இருப்போம். கவனம் பார்த்துக்கோ, இல்லை ரைசலா கவனிச்சிக்கோ, இதை சாப்பிடு அதை சாப்பிடு, இல்லை தாய்மார் தகவல்மார் அந்த அவங்க யார் மேலே அதிக அன்பு வைத்திருக்காங்களோ அதை சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் அது இல்லாத அவங்ககிட்ட போயெல்லாம் ரொம்பலாம் சொல்ல மாட்டாங்க, அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. கர்த்தர் சொல்கிறாரு, அன்பு கூர்ந்தபடியினால் சிட்சிக்கிறாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. நான் போன வாரம் பிரசங்கம் பண்ணும்போது சொன்னேன்னு நினைக்கிறேன், தேவனுடைய சாத்தானுடைய கையில் வந்து பட்டயம் இருந்தாலும் சரி, பழம் இருந்தாலும் சரி, அது விசுவாசிகளுக்கு பாதிப்பை தான் ஏற்படுத்தும், நன்மை ஒருபோதும் ஏற்படுத்தாது. அது என்ன சொல்ல வந்தேன்னா, பிசாசு கையில் பட்டயம் வச்சுருந்தாலும் சரி, கையில் பழம் வச்சுக்கிட்டு வந்தாலும் சரி, அவன்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். பட்டயம் வச்சுருக்கும் போது பயந்துட்டு வேண்டான்னு ஒதுங்கிக்கிறதும், பழம் வச்சுருந்தா பக்கத்தில் போகிறதும் அது செய்ய முடியாது. ஏன்னா அது இருக்கிறது யார் கையில்? சாத்தான் கையில். அப்படி தானே? ஸ்தோத்திரம். பட்டயத்தோட ஏவாள்கிட்ட வந்திருந்தாலும் அவள் ஒதுங்கி இருக்கணும், பழத்தை கொண்டு வந்திருந்தாலும் அவள் ஒதுங்கி இருக்கணும். பழம்னு பக்கத்தில் போகக்கூடாது, யார்கிட்ட? சாத்தாங்கிட்ட போகக்கூடாது. ஏன்னா அவன் கையில் என்ன இருந்தாலும், ஜிகிர்தண்டாவே இருந்தாலும் போகக்கூடாது. ரைசலா, ஒரு நாளும் சாத்தான் கையில் உள்ள பட்டையும் ஆபத்து, அவன் கையில் இருக்கிற பழமும் ஆபத்து தான் சொன்னேன் போன வாரம். நான் இப்போ சொல்கிறேன், ஆண்டவர் கையில் இருக்கிறக்கூடிய பட்டயமும்
பழமும் நன்மைக்கானது. பிரைஸ் தி லார்ட். அவர் சிட்சிக்கிற தேவனா இருக்கிறார். அவருடைய சிட்சைகள் நமக்கான ஆசீர்வாதமானதாக இருக்கிறது. தேவனுடைய கரம் அன்பு கூறுவதனால் சிட்சிக்கிறார். இந்த சிட்சை கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ஆனா அது நமக்கு ஆசீர்வாதமானதுன்றத ஒருபோதும் மறந்து விடக்கூடாது. அன்பானவர்களே, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலையும் ஆண்டவர் சொல்றார், தகப்பனை போல அவர் சிட்சிக்கிற தேவனாக இருக்கிறார். காரணம் ஒரே ஒரு காரணம் தான், அன்பு கூர்ந்ததுனாலே. அன்பு கூர்ந்ததுனாலே எந்த ஒரு மனுஷன் என்னை ஆண்டவர் கண்டிக்கட்டும், அவர் என்னைய திட்டட்டும், என்னைய சரிப்படுத்தட்டும் நினைக்கிறானோ அவன் அவருடைய அன்பையும் சேர்த்தே கேட்கிறான்னு அர்த்தம். ஆண்டவருடைய சிட்சையை விரும்புகிற ஒரு மனுஷன் தேவனுடைய அன்பையும் விரும்புகிறான். தேவனுடைய சிட்சையை விரும்பாதவன் தேவனுடைய அன்பையும் என்ன செய்யலை, விரும்பவில்லை, ஒதுக்கி கொள்ளவே விரும்புகிறான். அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். நான் ஏற்கனவே சொன்ன அந்த மனிதன் அவருடைய கற்பனைகளை ஏற்றுக்கொள்ள மனதில்லை. அவன் துக்கமுகமாக என்ன செய்தானா, திரும்பி போனான் இருக்கு. அவன் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க மட்டும் விரும்பல, அவருடைய அன்பையுமே அவன் என்ன செய்தானா இழந்து போனான்றதை நம்ம படிக்கிறோம். அதனால எந்த மனுஷனை ஆண்டவர் நேசிக்கிறாரோ அந்த மனுஷனை ஆண்டவர் சிட்சிக்கிறார் அப்படின்றத மறந்து விடக்கூடாது. தாவீதை தேவன் சிட்சித்தார்னு சொல்லி பார்க்கிறோம். பைபிளில் பல இடங்கள்ல தேவன் தம்முடைய பிள்ளைகளை இஸ்ரவேல் ஜனங்களையே தேவன் சிட்சித்திருக்கிறார். கர்த்தர் நம்மையும் என்ன செய்யட்டும், சிட்சிக்கட்டும். ஆண்டவர் நம்மளை சிட்சிக்கிறதுல ஒரு நன்மை இருக்கு. யாராவது சொல்ல முடியுமா? தேவன் நம்மளை சிட்சிக்கிறார்ல, அது கஷ்டமா இருக்கும், ஆனா அதுல ஒரு நன்மை இருக்கு. என்ன நன்மை இருக்குன்னு யாராவது சொல்ல முடியுமா? பெரிய ஆசீர்வாதம். பொறுமையை தராரு, வெளிப்படுத்துறாரா, சரிப்படுத்துறாரு. வேற யாராவது சிட்சிக்கிறதுனால கிடைக்கிற நன்மை என்ன? நீங்க சொல்றது சரிதான், ஆனா அதை விட மேலான ஒண்ணு இருக்கு. அவருடைய பிள்ளைகளாக மாறுறோம். அவருடைய பிள்ளைகளாக மாறுறோம், அவரை போல இருக்கிறோம். நீங்க சொல்றதெல்லாம் அந்த தற்காலத்தின் ஆசீர்வாதங்கள் இருக்குல்ல, அது சொல்றீங்க. நான் ஒன்று சொல்றேன், நம்ம அவர் எப்ப நம்மளை சிட்சிக்கிறாரோ அப்பதான் நம்ம பரலோகத்துக்கே போறது தகுதியாரும். யாரை அவர் தன்னுடன் வருகையில் எடுத்துக்கொள்ள விரும்புகிறாரோ அவர்களை மட்டும்தான் அவர் சிட்சிக்கிறார். மற்றவர்கள் அவர் கண்டுகொள்ளவில்லை இல்ல. அவருடைய பிள்ளைகளை சிட்சித்து பரலோக ராஜ்யத்துக்கு எடுத்துக்கொள்கிறார். அவருடைய பிள்ளைகள் அல்லாதவர்களை என்ன செய்வதில்லை, விட்டுருக்கிறார். அவங்களை ஒண்ணுமே டச் பண்றதே கிடையாது. நம்ம தேவனுடைய பிள்ளைகள் செய்யும் சிறிய தவறுகளை கூட கட்ட சிட்சிக்கிறார். உலகத்தால் செய்கிற பெரிய தவறுகளை கூட அவர் என்ன செய்யறதில்லை, கண்டுகொள்வதில்லை. அப்படிதானா? உலகத்தான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணாலும் அவனுக்கு என்ன இல்லை, தண்டனையே இல்லை, சிட்சையுமே கிடையாது. தாம் பிள்ளை சின்ன தப்பு செய்தாலும் கர்த்தர் தண்டிக்கிறார், சிட்சிக்கிறார். காரணம், நம்ம மேல அவர் அன்பாக இருக்கிறார். ஏனென்றால் அவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் சிட்சிக்க காரணம் தேவ ராஜ்யத்துக்கு போவதுக்கு தகுதிப்படுத்துகிறார். ஏன்னா அவர்கள் அங்கே வருவதில்லை என்பதனால் கண்டுகொள்ளவில்லை. அவர்களுக்கு இப்போது சிட்சை இல்லை, அப்போது அவர்களுக்கு நியாய தீர்ப்பு. நமக்கு இப்போது சிட்சை, அப்போது அவரோடு வாழ்கிற வாழ்க்கை. அதனால தான் அவர் அவங்கள கண்டுகொள்ளலை, நம்மளை கண்டுகொள்றாரு, சிட்சிக்கிறார். நாம் பயந்து வாழ்கிறோம், கவனமாக வாழ்கிறோம், ஒரு விஷயத்தையும் யோசிக்கிறோம். இதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாதுன்னு சொல்கிறோம். நாம் அநேக நேரங்களில் நான் என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய வாழ்க்கையில் இது நடக்கிறதுக்கு காரணம் நான் செய்த பாவமாக இருக்குமோன்னு நம்ம எல்லாரும் யோசிக்கிறோம்ல. அது காரணம் என்னன்னா நம்முடைய தவறுகளுக்கு தேவன் நம்மளை சிட்சிக்கிறார் அப்படின்ற உணர்வு இருக்கிறதுனால தான் நம்ம நினைக்கிறோம், ஓ நான் இதனால தான் எனக்கு இது நடந்துருச்சோ, இதனால தான் வந்துருச்சோ, நான் அன்னைக்கு இப்படி செஞ்சதுனால தான் இது நடந்துருச்சோ, ஒருவேளை என்னுடைய குறைகளாக இருக்குமோ, என் ஜெபம் இல்லாமையா இருக்குமா, நான் இந்த மாதிரி ஒரு தவறு பண்ணிட்டேன் அதனால தான் இதுக்கு எனக்கு நடந்துச்சுதா, இதனால தான் எனக்கு அப்படின்னு நம்ம ஒரு காரியத்திலையும் நம்ம தவறுகளை பார்க்குறோம். காரணம் ஒரே ஒரு காரணம், தேவன் தம்முடைய பிள்ளைகளை நேசிப்பதனால அவர் என்ன செய்கிறார்னா சிட்சிக்கிறார், தவறுகளை சரி பண்ண விரும்புகிறாரு என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அன்பானவர்களே, ரோமர் புஸ்தகம் 8:37 நாம் படிக்கும்போது அவர் என்ன செய்கிறாரா, ஜெயம் கொடுக்கிறாருன்னு சொல்லி, இவைகள் எல்லாவற்றிலையும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறாலே முற்றிலும் ஜெயம் கொடுகளா இருக்கிறோமே என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. எனவே நமக்கு ஒரு ஜெயத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. நம்மை அவர் நேசிப்பதனால் நமக்கு ஜெயத்தை ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா கொடுக்கிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஸ்தோத்திரம். இந்த கால வேளையில் ஆண்டவர் நேசிக்கிற ஒரு மனிதனுக்கு அவர் என்னவெல்லாம் செய்வார்னா, நான் இந்த நாளிலே சொன்னேன், ஆண்டவர் நம்மை ரட்சிக்கிறார், அவன் தன்னோடு கூட இருக்க விரும்புகிறார். எவ்வளவோ பெரிய கூட்டம் இருந்தாலும் எல்லாரையும் தாங்க கூட அவர் என்ன செய்யலை, வைக்கல. ஒரு கூட்டத்தை அவர் நெருக்கமாக வச்சிருந்தார். காரணம், அவங்களை இன்னும் அதிகமாக ஆண்டவர் நேசித்தார், தம் சீஷைகள் அதிகமாக நேசித்தார்.
அதுலேயும் ஒரு ஆள் இயேசு பக்கத்தில் மார்பில் சாயிற அளவுக்கு அவனுக்கு பேரை என்ன பேர்? அன்பின் சீஷனே சொல்லி பைபிளில் அவன் பேரை அன்பின் சீஷனை 2-3 இடத்துல நான் வாசிக்கிறேன். பெருங்கூட்டமாக இருந்தாலும் அதில் ஒரு சிறு கூட்டத்தை தன்னோடு எப்போதும் வைத்திருந்தார். அந்த கூட்டத்துக்குள்ளேயும் ஒரு கூட்டம் அவருடைய மார்பில் சாய்தல்னா இப்படி சாஞ்சிருப்பார்ல, அப்போ அந்த காது என்ன செய்யும்? நெஞ்சில் பட்டிருக்கும்ல, ஹார்ட்டினுடைய துடிப்பு அந்த காதல் என்ன செய்யும்? இயேசுவின் இதய துடிப்பை யாருமே அறிய முடியாது. ஆனால் யோவான் அவருடைய துடிப்பை அறிகிற அளவுக்கு அன்பின் சீஷனாக அவருடைய மார்பில் சாய்ந்தது. அப்படின்னா ஆண்டவர் ஒவ்வொருத்தர் இடத்துலையும் ஒரு பொசிஷனை தேவன் வச்சிருக்கிறார். அவருடைய அன்பு அதிகமாக இருக்குல்ல, ஸ்தோத்திரம். தேவனுடைய தெரிந்தெடுப்பு, முன்குறித்தல், இதெல்லாம் பைபிளை நம்ம படிக்கிறோம் பாருங்க. அந்த ஒரு வாய்ப்பை தேவன் நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் ஆவிக்குரிய ஜீவியத்தில் கிறிஸ்துவை நேசித்து அவர் அதிகமாக நெருங்க ஆண்டவர் கிருபை பாராட்டுகிற தேவனாக இருக்கிறார். மிக முக்கியமான ஒன்றாக நாம் பார்க்க வேண்டிய ஒன்று, நாம் இவ்வளோ தூரம் ஆண்டவர் அன்பாக இருந்தால் இதெல்லாம் கிடைக்கல. அவர் நம்ம மேலே அன்பாக இருக்குன்னா என்ன செய்யணும்? பேசல நமக்கெல்லாம் ஆசை, என் மேலே அவர் ரொம்ப அன்பாக, இந்த உலகமே அன்புக்காக தான் என்ன செய்யுது. நீங்களும் நானும் கூட சில நேரத்தில் நம்ம எல்லாரும் நம்மளை என்ன செய்யணும்? நம்ம மற்றவங்க நேசிக்கணும் இல்லையோ, ஆனால் நமக்கு ஆசை இந்த ஊரே நம்மளை என்ன செய்யணும்? நேசிக்கணும். எனக்கு ஆசை இந்த சபை ஊரை என்னை நேசிக்கணும்னு ஆசைப்படுறேன். சபையில் அவ்வளோ பேரும் என்ன செய்யணும்? ஒரு விசுவாசி கூட என்னை நேசிக்காமல் இருக்கக்கூடாது நம்ம நினைக்கிறோம். அந்த ஆசை எல்லாருக்குமே இருக்குல்ல. வீட்டில் எல்லாரும் சிலருடைய குடும்பத்தில் பொழப்பு, நான் அந்த குடும்பத்துக்கே வடித்து கொட்டுறேன், ஒரு ஆள் என் மேலே என்னல்ல அன்பாவே இந்த குடும்பத்தில் இல்லைன்னு சில பெண்கள்லாம் சொல்கிறத பார்க்குறோம். நான் எவ்வளோ இந்த குடும்பத்தை நேசித்து உழைக்கேன், ஓடா தேய்கிறேன், கஷ்டப்படுறேன், வைக்கிறேன். இந்த வீட்டில் எனக்கு அங்கீகாரமே இல்லை, என்னை யாருமே என்ன செய்கிறதில்ல, கண்டுகொள்றதில்லை, சாப்பிட்டியான்னு கூட கேட்க மாட்டான்றாங்க. என் மேலே அன்பே இல்லைன்னு நினைக்கிற சில ஆட்கள் வீடுகளில் இருப்பாங்க, நிச்சயமாக இருப்பாங்க. ஆமென். காரணம் இந்த உலகம் அன்பை எதிர்பார்க்குறது. மனுஷருடைய அன்பு கிடைக்காட்டாலும் தேவ அன்பு கிடைச்சா பெரிய சந்தோஷம். நான் அவங்கள பார்த்து சொல்கிறேன், மனுஷ அன்பு கிடைக்காட்டாலும் உங்கள் ஆண்டவர் நேசிக்கிறார்கள், அதில் நீங்கள் என்ன செஞ்சுருங்க? திருப்தி ஆயிருங்க. ஏன்னா மனுஷன் செய்யாதெல்லாம் அவர் செய்வார்ல. அதனால் இந்த உலகத்தில் சில மனுஷ அன்பு நமக்கு என்ன செய்யாது? சொல்ல மாட்டேங்கல, கிடைக்காது. தைரியமாக சொல்லுங்கள். சில நேரத்தில் நம்மளை நேசிக்கிறவங்க இருக்கா இல்லைன்னு, யாருமே நம்ம நேசிக்கலன்னு நான் சொல்ல வரல, நம்மளை நேசிக்கிறவங்க இருக்காங்க. ஆனால் நம்ம எதிர்பார்க்குற நேரத்தில் நம்ம எதிர்பார்க்குறவங்க நம்மளை சில நேசிக்காமல் போயிடுவாங்க. அப்படி தானே? பிரைஸ்லாட் ஸ்தோத்திரம். நம்ம எதிர்பாராமல் சில நேசிப்பாங்க. நம்ம எதிர்பார்க்குறவங்க நம்மளை நாம் விரும்பி நேசித்து நம்மளை எதிர்பார்க்குறவங்க நேசிக்காமல் போயிடுவாங்க. அது ரொம்ப பாதிப்பாக இருக்கும். எதிர்பாராத ஒரு ஆள் நேசிப்பாங்க, அது சில நேரத்தில் நமக்கு ஆறுதலாகவும் என்ன செய்யும் இருக்கும். அதே நேரத்தில் நம்ம எதிர்பார்க்குறவங்க நேசிக்காட்டாலும் எதிர்பாராதவங்க நேசிக்காட்டாலும் நீ கவலைப்படாதீங்க. அதை விட 1000 மடங்கு 1,00,000 மடங்கு அன்புள்ள ஆண்டவர் ஒருத்தர் நம்ம கூட இருக்கிறார். பிரைஸ்லாட், ஹல்லேலூயா. மனுஷரால் கூடாதவைகள் தேவனாலே கூடும். மனுஷராலே அன்பு கூற முடியாவிட்டால் தேவனால் அன்பு கூற முடியும். அந்த வசனத்தை அதுக்கும் நம்ம என்ன செய்யலாம்? எடுத்துக்கலாம். செய்ய முடியாத ஒருத்தருடைய அன்புக்காக ஏங்காம எல்லாம் செய்ய வல்லவருடைய அன்புக்காக ஏங்கலாமே இல்லையா? அவருடைய அன்புக்காக ஏங்கலாமே. ஆண்டவர் நான் நேசிக்கிறேன்ப்பா, எல்லாம் ஒரு 1000 பேருடைய அன்பை சேர்த்து வைத்தது போல நம்முடைய அன்பு இருக்குமே ஆண்டவரை, அந்த அன்பை எனக்கு தாரும் ஆண்டவரை. அவருடைய அன்புக்காக நம்ம ஏங்குவோமாக. நான் சுருக்கமாக சொல்லிடுறேன், அவருடைய அன்பை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனிடத்திலிருந்து அன்பை பெற்றவங்க எதனால ஆண்டவர் அவங்கள நேசித்தார் அப்படின்னா, ஒன்று யோவான் 1 யோவானில் சொல்லியிருக்கு 2:5. 1 யோவான் 2:5 நம்ம வாசிக்கிறோம், அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிற இடத்துல தேவ அன்பு மெய்யாகவே பூரணப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆமென், ஸ்தோத்திரம். உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் அவர் என்ன செய்யலையா? நேசிக்கலன்னு பைபிள் இருக்கு. அப்படின்னா இவ்வளவு ஆசீர்வாதங்களையும் தருகிற அவருடைய அன்பு கூறுதலுக்கு நமக்கு வேணும்னா நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நாம் அவருடைய வசனத்தை என்ன செய்யணுமா? கை கொள்ளணும். அது ரொம்ப முக்கியமான. 2வது, ஆண்டவர் நம்மளை அதிகமாக நேசிக்கணும்னா நம்ம செய்ய வேண்டியது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, பகலின் குளிர்ச்சியான வேளையில் தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டார்கள். ஆண்டவர் நேசிக்க நினைக்கிறாரு, ஆனால் அவங்க என்ன செய்யலாம்? அந்த நேசிப்பதற்கான தகுதி அவங்களுக்கு இல்லை. அவங்க ஓடி அவங்களால அந்த ஆண்டவருடைய அன்புக்கு முன்னாடி அவங்க நிற்கவே முடியல. ஏன்னா குற்ற மனசாட்சி அவங்க நிர்வாணிகள் என்று கண்டு ஒளியத்தான் பார்க்கிறார்கள், ஆண்டவர்கிட்ட வர அவங்க மனதில்லாமல் போனார்கள். அப்படின்னா இதில் ஒரு விஷயம் புரியுது, எந்த ஒரு மனிதன் பரிசுத்தமாக இருப்பதற்கு விரும்புகிறானோ அவனை ஆண்டவர் அதிகமாக
நேசிக்கிற. பூரணமான பரிசுத்தன் ஆகாவிட்டாலும் பரிசுத்தம் ஆகணுமேன்னு தாகமாக துடிக்கிறாங்கல்ல. 100% நான் பரிசுத்தவான்னு சொல்கிறவங்க இருந்தால் கை தலையில் சொல்லலாம். 100% நான் பரிசுத்தவான். அப்படி இல்லை, எவருமே இருக்க முடியாது. நிச்சயம் மாம்சகத்தில் வாழ்வதனால் சின்ன சின்ன குறைவுகள் இருக்கலாம். ஆனால் ஒன்று வித்தியாசம் இருக்குது. தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவர் நேசிக்கிறவங்க மனசில் என்ன இருக்கும்னா, ஐயோ நான் ஆண்டவருக்காக முழுமையாக பரிசுத்தமாக வாழணுமே, என்னால் அப்படி முடியலேன்னு ஏக்கம் இருக்கும். நான் உண்மையாக அந்த ஆசை இருக்கும், ஆண்டவருக்காக உண்மையாக வாழணும், பரிசுத்தமாக வாழணும், என்னால் முடியல, நான் எப்படியாவது இதெல்லாம் நான் செஞ்சிடணும், இதெல்லாம் வேண்டாதெல்லாம் விட்டுறணும், ஆண்டவர் பிரியமானது செய்யணுன்றது ஆசை இந்த தாகம் என்ன செய்யும் இருக்கும். அந்த மனசுக்குள்ளே அது ஓடிட்டே இருக்கும். ஐயோ நம்மகிட்ட ஒரு குறை இருக்கேன்ற அந்த குறையை நினச்சி ஃபீல் பண்ணுவாங்க, வேதனைப்படுவாங்க. ஆனால் இன்னொரு கூட்டம் அதை பற்றி கவலைப்படாமல் ஒரு பெரிய கூட்டம் இருக்கலாம். அதான் ரொம்ப முக்கியமான ஒரு கூட்டம். தேவன் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு பிரயாசப்படுகிற அல்லது முயற்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு கூட்டத்தை ஆண்டவர் உண்மையாக நேசிப்பார், அவர் அன்பு கூறுவார். அதுதான் ரொம்ப முக்கியம். மூணாவது பார்த்தீங்கன்னா 1 யோவான் புஸ்தகத்தில் 3:17 படிக்கும்போது, ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாயிருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டு என்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்கிறதெப்படி? ஒரு மனுஷனுக்குள்ள ஆண்டவருடைய அன்பு நிச்சயமா இருக்க முடியாதுன்றார். யாருக்கு, யாரோடு தேவ அன்பு இருக்க முடியாது? தன் சகோதரன் ஒருத்தன் குறைச்சலா இருக்குன்னு கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டார். இது கஷ்டப்படுகிறவர்களுக்கு, ஏழைகளுக்கு செய்யக்கூடிய உதவிகளை நம்ம என்ன செய்யறோம் பார்க்குறோம். அன்பானவர்களே, நீங்களும் நானும் அதை செய்வோம் நம்புகிறோம். நம்ம வசதிக்கு, நம்முடைய திராணிக்கு எல்லாருக்கும் நம்மளால் செய்திட முடியாது, நிறையாவும் செய்திட முடியாது. நம்ம திராணிக்கு எவ்வளவு முடியுமோ அதை செய்ய முடியும்ல. 100 பேருக்கு 1000 பேருக்கு செய்ய, ஒரு ஆளுக்கு வேணால் செய்யலாம், 2 பேருக்கு செய்ய முடியும். ஆனாலும் அதை செய்யணுன்ற எண்ணம் நமக்கு இருந்துச்சுன்னா, அது அப்படி செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு, சகோதரனுக்கு, ஏழைகளுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு பார்த்த உடனே அவங்களுக்கு ஏதாவது மனசில் தோணும்ல, தோணுமா? எஸ், ஆமே, ஸ்தோத்திரம். அந்த ஒரு எண்ணம் இருக்குல்ல, அது நம்மளை ஏதாவது கொஞ்சம் நம்மளை செய்ய வைக்கும். பார்த்த உடனே சிலர் ரோட்டில் போகும்போது நமக்கு தெரியும், சிலர் பார்க்கும்போது தெரியும் அவங்கள்ட்ட. அப்போ அந்த எண்ணம் நம்ம மனசுக்குள்ளே நம்ம வருது. நம்மளால் முடிஞ்ச, நிச்சயமாக நம்ம எல்லாருமே நம்மளால் முடிஞ்ச செய்துட்ருக்குறோம். தேவ அன்பு அவர்கள் மேல் இருக்கும்னு சொல்லியிருக்கு. உபாகமம் 7:9 யார் மேல் தேவன் அன்பாக இருக்கிறார் அப்படின்னா, ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன். இந்த வசனம் எதை காட்டுதுன்னா, அவரை யார் நேசிக்கிறாங்களோ அவங்களையும் அவர் என்ன செய்கிறாரு, நேசிக்கிறார். அதுவும் ரொம்ப முக்கியமானவன். ஆண்டவரை நேசிக்கிறவங்கள ஆண்டவர் நேசிக்கிறார். ஆண்டவரை நேசிக்கிறவங்க தான் கடைசி வரைக்கும் அவரோடு இருக்கிறாங்க. 12 சீஷைகளை யாரெல்லாம் நேசிச்சாங்களோ அவங்க கடைசி வரைக்கும் இருந்தாங்க. அவரை நேசிக்காத ஒருத்தன் இருந்தான், இயேசுவை காட்டி கொடுத்து போயிட்டான். மறுபடியும் ஆண்டவர் அவனை திருப்பி கொண்டு வரதுக்கு வாய்ப்பே இல்லாமலே போயிடுச்சு. யூதாசை மறுபடியும் அவனை சரிப்படுத்தவே முடியாமலே போயிடுச்சு. ஆனால் ஆண்டவரை நேசிக்கிற ஒரு கூட்டத்தை சரிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. அவங்க இயேசுவின் சிலுவை பாடுகளில் கொஞ்சம் பின்னாடி போயிட்டாலும் இயேசு அவங்கள போய் தேடி அவங்கள மறுபடியும் கொண்டு வரக்கான ஒரு வாய்ப்பு என்ன செய்யுதுன்னா கிடைச்சிது. அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் யாரையெல்லாம் நேசிக்கிறாரோ அவர்களை ரட்சிக்கிறார், தன்னோடு இருக்க விரும்புகிறார், சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார், அவர்களை உரிமையோடே சிட்சிக்கிறார், அவர்களுக்கு வெற்றியும் கொடுக்கிறார். ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை எல்லாம் தரணும்னா அவர் நம்மளை நேசிக்கணும். அவர் நம்மளை நேசிக்கிறோம்னா நம்ம என்ன செய்யணும்னா அவருடைய கற்பனைகளெல்லாம் கை கொள்ளணும். அவருக்கு முன்பாக பரிசுத்தமாக இருக்கவும், பரிசுத்தமாக இருப்பதற்கு ஆசைப்படவும், வாஞ்சிக்கவும் அந்த ஆசை இருந்தால் அவங்கள ஆண்டவர் நேசிக்கிறார். காண்கிற அந்த சகோதரனுக்கு தன்னால் இயன்ற உதவிகளை, குறைச்சல்களில் உதவி செய்கிறவனுக்கு ஆண்டவர் அன்பு கூறுகிறார். அவரை யார் நேசிக்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் அன்பு கூறுகிறார். கடைசியாக ஒன்று சொல்லிடுறேன். மார்க் 10:21
இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, ஆமென், உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, நீ போய் உனக்கு உண்டான, ஏற்கனவே வாசித்த அந்த வசனம் தான் இந்த வாலிபன்ட்ட. ஆண்டவர் அவனை நேசிக்கணும்னா, அவன் மேலே வச்சு அன்பு தொடரணும்னா ஒரே ஒரு காரியம் அவன் செஞ்சுருக்கணும், கீழ்ப்படிதல். அவன் கீழ்ப்படிஞ்சிருந்தானா ஆண்டோடைய அன்பு அவனுக்கு இன்னும் நிரந்தரமாக கிடைச்சிருக்கும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அவரை நேசித்தல், சகோதரருக்கு உதவி செய்தல், அப்புறம் பரிசுத்தமாய் வாழ்தல், இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மிக முக்கியமாக அவருக்கு யாரெல்லாம் கீழ்ப்படுகிறார்களோ அவர்களை ஆண்டவர் நேசிக்கிறார். ஆபிரகாம் தன் குமாரனை கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து எப்போ பலி செலுத்தினானோ அப்போ சொல்ல, இப்பொழுது நான் உன்னை அறிந்திருக்கிறேன்னு சொல்கிறார். அந்த வார்த்தை ரொம்ப ஆச்சரியமானது. அதுக்கு முன்னாடி தெரியாதா என்ன? ஆண்டவர் எல்லாம் அறிஞ்சவர் தானே, மனசு அறிஞ்சவர் தானே. ஆபிரகாம் பலி செலுத்துக்கு முன்னாடி ஆபிரகாம் யாருன்னு ஆண்டவர் கணிக்க தெரியாதா? தெரியும். ஆனாலும் சொல்கிறாரு, பலி செலுத்துகிற வரைக்கும் வெயிட் பண்ணி காத்திருந்து ஒன்றுமே சொல்லாமல் அமைதியாக இருந்து கையை வாங்கி குத்த போகிற நேரத்தில் ஆண்டவர் தடுத்து நிறுத்தி, ஆபிரகாமே இப்போது நான் தெரிஞ்சிருக்கேன் நீ கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவன்னு சொல்கிறாருன்னு. அப்படின்னா ஆண்டவர் தனக்கே தெரிஞ்சாலும் அவனை ஆண்டவர் அந்த செயல்களை செய்ய வச்சு பார்க்குறார். கீழ்ப்படுகிறத தன்னால் பார்க்குறார். அவன் கீழ்ப்படுகிறானா அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சாலும் கீழ்ப்படுகிறான்ன்றத செயல் மூலமாக காட்ட விரும்புகிறார். அவன் கீழ்ப்படுகிறவன் தான் என்று கர்த்தர் அறிந்திருந்து அதோடு விட்டு விட்டால் அவனுடைய செயல்பாடுகள் அந்த பழக்கம் அவனுக்கு என்ன செய்யாது, வராது. என்னதான் மனசில் இருந்தாலும் செய்முறை பயிற்சின்னு ஒன்று இருக்குல்ல, அது ரொம்ப வாழ்க்கையில். ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படுகிறவன் என்று மனதில் மட்டுமல்ல, அவனுடைய வாழ்க்கையில் செய்கையில் அவனை உருவாக்குறார் ஆண்டவர். இல்லை சரி, இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் தேவனாகிய கர்த்தர் என் தாசனாகிய ஆபிரகாம் விசுவாசம் உள்ளவன், கீழ்ப்படிதல் உள்ளவன்னு சும்மா ஆண்டவர் நமக்கு சொல்லி வச்சிருந்தா நமக்கு புரியாதுங்க. ஆனால் ஆபிரகாம் தன் குமாரனை பலி செலுத்தினான்ற ஒரு சம்பவத்தை ஆண்டவர் செய்ய வச்சு அந்த ஒரு பாடத்தை அவனுக்கும் கொடுத்து அதை நமக்கும் ஒரு பெரிய பாடமாக கொடுத்ததுனால நம்ம நம்புகிறோம் உண்மையில் ஆபிரகாம் யாரு. அப்படிதானே? சும்மா ஆபிரகாம் கீழ்ப்படின்னு சொன்னால் யார் நம்புவாங்க? நம்மளே நம்ப மாட்டோம்ல. இந்த செய்தியை கேட்டவர் நம்ம நம்புவோம்ல. அப்போ ஆண்டவர் அவருக்கே தெரிஞ்சாலும் கிரியைகள் மூலமாக, நம்முடைய கிரியைகள் மூலமாக, கீழ்ப்படிதலின் மூலமாக நாம் ஆண்டவருக்கு அவரை நேசிக்கிறோன்றதை நம்மளுக்கு வெளிப்படுத்தணும்னு கர்த்தர் நினைக்கிறாரு. என் மனசில் இருந்தால் போதும் நம்ம நினச்சிட வேண்டாம். அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது கஷ்டமாகவே இருந்தாலும் கீழ்ப்படியும், கஷ்டமாக இருந்தாலும் கீழ்ப்படியும். தேவனுடைய கட்டளை கஷ்டமானது என்று எண்ணி இவன் துக்கத்தோடு போயிட்டான். கர்த்தருடைய கட்டளை கஷ்டம் என்று தெரிந்தும் ஆபிரகாம் அதை செய்தார். ரொம்ப யாருமே செய்ய முடியாத ஒன்றை ஆபிரகாம் செய்தான். எனவே ஆண்டவர் நிச்சயமாக நம்மை நேசிக்கிறார். நாமும் கூட அவருடைய அன்பை பெற்றுக்கொள்வோம். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? அந்த கால வேளையில் இந்த ஏப்ரல் மாதத்தில் கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்மேல் அன்பாக இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். நான் சொன்ன மாதிரி தான் ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறார்னு வெறும் வார்த்தைகளால் மட்டும் அவர் சொல்ல விரும்பலை. வெறும் வார்த்தைகளால் மட்டும் அன்பு கூறுகிறேன்னு சொல்கிறது பயனற்றதாக இருக்கும். ஆனால் உண்மையாக அன்பு கூறுகிறார் அப்படின்றத ஏதோ ஒரு கிரியை மூலமாக அவரும் வெளிப்படுத்த விரும்புகிறார். நான் அவனை நேசிக்கிறேன் என்பதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறார் என்பதை அறிந்து கொள்வதல்ல, அறிந்து கொள்ளுதல் என்றது அவர் அறிந்து கொள்வது. அறிந்து கொள்ளும்படி செய்வேன்னா மற்றவர்களை அறிந்து கொள்ளும்படியாக செய்கிறார். நிச்சயமாக இந்த மாதத்தில் உங்களை ஆண்டவர் நேசிக்கிறார் அப்படின்றத உங்களை பார்க்குற அநேகர் அறிந்து கொள்ளும்படி ஆண்டவர் செய்வார். உங்கள் சத்துருக்கள் அறிந்து கொள்ளும்படி ஆண்டவர் செய்வார். உங்களை பழித்து பேசின அறிந்து கொள்ளும்படி செய்வார் ஆண்டவர். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உங்களை சந்தேகப்பட்டவங்க, உங்கள் கூட ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையான்னு சந்தேகப்பட்டவங்களுக்கு முன்னாடி உங்கள் கூட ஆண்டவர் இருக்கிறார், உங்களை நேசிக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் செய்வார். அறிந்து கொள்ளும்படி செய்வார். நீங்கள் விசுவாசித்தா கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆண்டவரே, இந்த வசனத்தை சொல்லுங்கள். ஆண்டவரே, நீர் என்னோடு இருப்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ளட்டும். ஆண்டவரே, நீர் என்னோடு இருப்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ளட்டும். ஆண்டவரே, வேலை செய்கிற இடத்துல அந்த ஓனர் உங்கள் கூட ஆண்டவர் இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டா அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க பேசுகிறதே மாற்றமாக இருக்கும். தாவீதோடு கர்த்தர் இருக்கிறார் அப்படின்றத சவுல் கண்டுகொண்ட பிறகு கொஞ்சம் பயந்தான் தாவீதுக்கு. யாக்கோபோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை லாபான் புரிந்து கொண்ட போது அவனுக்கு தீங்கு செய்யாமல் இருந்தான். யோசேப்போடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்ட பின்பு ஆமென் அவனை சந்தித்தவர்கள் எல்லாரும் ஆமென் அவனோடு கர்த்தர் இருப்பதனால அவன் சொப்பனங்களை விளக்கினான். சிறையில்
சொப்பனங்களை விளக்கும்படி செய்தார். அரண்மனை வரைக்கும் யோசேப்பு போக காரணம் கர்த்தர் அவனோடு கூட இருந்ததுனால. திரும்ப திரும்ப அந்த வசனங்களெல்லாம் அப்படி தான் சொல்லும். கர்த்தர் அவனோடு இருந்தார், அவனை நேசித்தார். இன்னைக்கு உங்களை என்னையும் கர்த்தர் நேசிக்க விரும்புகிறார். எனக்கு வேற சொத்து சுகம் மற்ற எல்லாம் பெருசாக ஒன்றும் இல்லாட்டாலும் இயேசு உங்களுடைய அன்பு எனக்கு தாங்க ஆண்டவரே. ஆண்டவர் நம்மளை நேசிச்சாருன்னா அவர் நம்மளை தூக்கி சுமப்பார்னு பைபிள் இருக்கு. கர்த்தர் உண்மையாக நம்ம நேசிச்சாருன்னா அடுத்தவங்க கையில் நம்மளை விட்டு கொடுக்கவே மாட்டாருங்க. உங்களை அடுத்த கையில் விட்டு கொடுக்கவே மாட்டார். உங்களை அற்பமா நினைக்கிறவங்க கையில உங்களை விட்டுற மாட்டார். சத்துருவின் கையில விடவே மாட்டார் ஆண்டவர். ஹல்லேலூயா. துன்மார்க்கரின் கையில கர்த்தர் நம்மளை விட்டு கொடுக்க மாட்டார் ஆண்டவர். ஹல்லேலூயா. எஸ் ஆமென். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். ஒரு முறை ஜெபம். ஆண்டவரே என்னை கீழ்ப்படுத்துகிறேன். நான் என்னை உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணம் செய்கிறேன். ஆண்டவரே கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம். என் மேல் நீர் அன்பா இருப்பதை நான் அறிவேன். ஆனால் நீர் என் மேல் அன்பா இருப்பதை இந்த உலகம் அறியட்டும் ஆண்டவரே. என் ஜனங்கள் அறியட்டும் ஆண்டவரே. எங்கள் தேசம் அறியட்டும் ஆண்டவரே. நீர் எங்கள் மேல் அன்பா இருப்பதை ஆண்டவரே மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக தேவன் செய்வீராக. இந்த வசனத்தை நாங்கள் ஆண்டவரை விசுவாசத்தோடு நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆண்டவரே கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தேவனே. ஸ்தோத்திரம். பரலோக தேவனே, இந்த அதிகாலையில் இந்த முதல் நாள் இந்த மாதத்தில் நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. தாகத்தோடு வாஞ்சியோடு நம்பிக்கையோடு உடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இந்த வசனம் இந்த மாதத்தில் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நடக்கும்படியாக ஜெபம் பண்றோம். இந்த வசனம் இந்த மாதத்துக்கு மட்டும் சொந்தமானது இல்லை என்று நாங்கள் அறிவோம். இந்த வசனம் ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு எல்லா நாளும் ஆண்டவரே ஆசீர்வாதமாய் இருக்கட்டும் ஐயா. ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே பலவிதமான எண்ணங்களோடும் இயக்கங்களோடும் என் கூட ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையா, என்னை நேசிக்கிறாரா இல்லையா, என்னை ஆண்டவர் கைவிட்டு விடுவாரோ என்ற கலக்கத்தோடு யாராவது இருந்தார், தேவனே உண்மையாகவே நீர் அவர்களோடு இருப்பதையும் அவர்களை நேசிப்பதையும் இந்த மாதத்தில் கர்த்தர் காண்பியும் ஆண்டவரே, காண்பியும் ஐயா. அறிந்து கொள்ளும்படி செய்யுங்கப்பா, அறிந்து கொள்ளும்படி செய்யுங்க. நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் அறியட்டும், உம்முடைய பிள்ளைகளுடைய பக்கத்தில் இருக்கிறவர்கள் அறியட்டும், மற்றவர்கள் அறியும்படியாக தேவன் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தொடர்ந்து ஒவ்வொருடைய வாழ்விலும் ஆரோக்கியம், சமாதானம், மன நிறைவு, நிம்மதி நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தாரும். எனக்கு எக்ஸாம் எழுதக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறாங்க, எல்லாருக்கும் தேவ ஞானம் உண்டாக ஜெபிக்கிறோம். பல இடங்களிலே பல வியாதிகள் ஆண்டவரை பரவி இருக்கிறது. ஆண்டவரை பாதுகாப்பான வாழ்க்கை ஆண்டவரை ஒரு ஆரோக்கியமான வாழ்வை பிள்ளைகளுக்கான தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த வெயில் காலங்களில் ஏற்படுகிற சகல விதமான பலவீனங்களுக்கும் உடைய பிள்ளைகளுக்கு பாதுகாத்துக்கொள்ள ஜெபம் பண்ணுறோம். எங்கள் சபையின் மேலே கர்த்தர் இரக்கமாயிரும் ஆண்டவர். எங்கள் சபையை நீர் நேசிக்கிறீர் என்பதை விசுவாசிக்கிறோம் கர்த்தர். இந்த நாட்களில் நடக்கிற எல்லா கூட்டங்கள், ஊழியங்கள், ஈஸ்டர், குற்றடை ஆராதனை, வருகிற VBS எல்லா கூட்டங்களிலும் தேவ கிருபை இருக்கும்படியா ஜெபம் பண்ணும். சபைக்காக உழைக்கிற, பாடுபடுகிற, கொடுக்கிற அத்தனை குடும்பங்கள் மேலும் தேவன் அன்பாயிருந்து நடத்தும்படி ஜெபிக்கிறோம். உங்கள் சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.